கொத்தனார் சௌரிமுத்து இந்த தேவாலயத்தோட கட்டுமான பணியை எடுத்துக்கிறாரு. அவர் அதோட வடிவங்கள், கிறிஸ்தவ அடையாளங்கள் இதெல்லாம் எங்கெங்க வைக்கலான்னு பார்க்கறதுக்கே 2 வருஷம் எடுத்துக்கிறாரு. அப்புறம் 1903ஆம் ஆண்டு இந்த தேவாலயம் திறக்கப்படுதுங்க பொதுமக்களுக்காக. இப்போ இவரோட சேவையினால அவர் பலிபீடத்தோட மறைவில் கீழேயே அடக்கம் செஞ்சிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா தேவாலயத்துல அந்த பாதிரியார்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட இடம். திருச்சியில உள்ள மெயின் காட் கேட் அந்த கோட்டை வாயிலுக்கு எதிராக லூர்து அன்னை தேவாலயம் அலைக்கு உள்ளது. இந்த தேவாலயம் திருச்சியில உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரி மேல்நிலை பள்ளி வளாகத்துல தான் இருக்கு. இந்த கல்லூரியில தான் நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவும் படிச்சாங்க. இந்த தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா கால கத்தோலிக்க வடிவமைப்பில் தான் கட்டப்பட்டுள்ளது. புதிய கோதிக் கோபுரங்கள்லேருந்து உள்ள சிலுவையில் அறையப்பட்ட தியாகத்தின் வேதனையான காட்சிகள் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த தேவாலயம் பாறை கோட்டைக்கு அருகில் தான் இருக்கு. பிரதான கோபுரம் பார்த்தீங்கன்னா 220 அடி, அதாவது 67 மீட்டர் உயரத்துல இருக்கு. சிறிய கோபுரங்கள் 120 அடி 37 மீட்டர் உயரம் உள்ளது. கட்டிடத்துல சுமார் 120 கோபுரங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி எந்த முக்கிய கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் கேட்பாங்க உங்களுக்கு. இது ஒரு வரலாற்று சின்னம் கூட. கட்டிடத்தில் சுமார் 120 கோபுரங்கள் இருக்குங்க. இயேசுவின் புனித இருதயம், லயோலா இக்னேசியஸ், செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் மற்றும் செயின்ட் ஜான் பிரிட்டோ ஆகிய அவங்களோட சிலைகள்லாம் கோபுரத்தின் மையத்துல வச்சிருக்காங்க. இந்த தேவாலயம் வெள்ளை மற்றும் மெரூன் நிறத்துல வடிவமைக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி ஜன்னல்லாம் இயேசுவோட வாழ்க்கையின் வெவ்வேறு அத்தியாயங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு. தேவாலய மணி 90 அடி 27 மீட்டர் உயரத்துல தான் அமைந்துள்ளது. தேவாலயத்தோட பலிபீடம் பார்த்தீங்கன்னா சந்தன மரத்தால ஆனது. தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் NIIT ஆராய்ச்சி படி பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயம் பூர்வீக பொருட்கள் மற்றும் கைவினைஞர்களால் முழுமையாக கட்டப்பட்ட கோதிக் பாணி தேவாலயம் அப்படின்னு சொல்லியிருக்கு.